சிக்கனம் சேமிப்பு செல்வம் நிகழ்ச்சியில் தற்போது சேவை சார்ந்த தொழில்கள் பற்றி பார்த்து வருகின்றோம். இதில் ஆடைகளை அழகாக்கி எளிதாக சம்பாதிக்க உதவும் ஆரி எம்ப்ராய்டரி தொழில் குறித்து பார்க்க உள்ளோம். இத்தொழில் பற்றிய விரிவான விவரங்களை தெரிந்து கொள்ளும் முன் இது பற்றிய ஒரு அறிமுகம். கண்ணை கவரும் வேலைப்பாடுகளுடன் கூடிய இந்த ஆடைகளை விரும்பாதவர்கள் எவரும் இருக்க மாட்டார்கள். ஆரி எம்ப்ராய்டரி என்ற கலை நுட்பம்தான் இது போன்ற அழகிய ஆடைகளின் பின்னணியில் உள்ளது. ரவிக்கை, சேலை போன்ற உடைகளில் நூல்களையும் மணிகளையும் கொண்டு அலங்கரிப்பதுதான் ஆரி எம்ப்ராய்டரி எனப்படுகிறது. இது போன்ற ஆரி எம்ப்ராய்டரி செய்யப்பட்ட ஆடை வகைகளுக்கு பெரும் வரவேற்புள்ளது. கடந்த ஒரு 10 வருஷமா தமிழ்நாட்டில் ரொம்ப அதிகமாகவே இருக்கு. தமிழ்நாட்டில் இப்போ மெட்ராஸில், சென்னையில் ரொம்ப அதிகமாக இருக்குது. இன்னும் சேலம் அந்த மாதிரி கோயம்புத்தூர், திருச்சி இங்கெல்லாம் கூட ரொம்ப அதிகமாக லைக் பண்ணி இதெல்லாம் இந்த ஒர்க்ஸ் எல்லாம் நிறைய போடுறாங்க. அங்கேருந்தெல்லாம் கூட ஆர்டர்ஸ் வருது, அவங்க ஒர்க் பண்ணி போடுறாங்க. ரீச் நல்லாவே இருக்குது. இங்கே இந்தியாவில் மட்டும் கிடையாது, ஃபாரின்லேருந்து இங்கேருந்து வெளிநாட்டில் போய் செட்டில் ஆனவங்க கூட அவங்களோட ஒர்க் ஆர்டர்ஸ் கொடுத்து செஞ்சு வாங்கிட்டு போகிறாங்க. ஸோ அந்த மாதிரி ரீச் உலக அளவில் வரவேற்பு இருக்குது இதுக்கு. வழக்கமான எம்ப்ராய்டரியை விட ஆரி எம்ப்ராய்டரியில் வேலைப்பாடுகளை உறுதியாகவும் வேகமாகவும் செய்ய முடியும் என்கின்றனர் இந்த தொழிலில் ஈடுபட்டுள்ள பெண்கள். கொஞ்சம் கலை ஆர்வமும் சிறிது நேரமும் உள்ள பெண்கள் வீட்டில் இருந்தவாறே ஆரி எம்ப்ராய்டரியை செய்து கை நிறைய சம்பாதிக்க முடியும். இதில் லாபம் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு மாதத்தில் நம்ம ஒரு 10 to 15 ப்ளவுஸ் தாராளமாக நம்ம பண்ணலாம். அதோட லாபம்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வருமானம் 10,000க்கும் மேலே வரும், ஒரு மாத வருமானம். இது நம்ம ஒரு மீடியமாக பண்ணக்கூடிய ப்ளவுஸ். இதே இன்னும் ஜாஸ்தியாக கிராண்டாக ஸ்டோனெல்லாம் வச்சு பண்ணும் போது அது இன்னும் கொஞ்சம் லாபம் அதிகமாக வைக்கலாம். அப்படி போகும்போது மாதம் வருமானம் நம்ம 30,000க்கு நம்மளே சுயமாகவே நம்ம ஏர்ன் பண்ணலாம். நம்ம வெளியில் வேலைக்கு செல்ல முடியாத பெண்கள், கல்லூரி மாணவிகள், மாற்றுத்திறனாளிகள் போன்றவர்களும் செய்ய உகந்ததாக ஆரி எம்ப்ராய்டரி உள்ளது. மாதம் 10,000 ரூபாயில் இருந்து 30,000 ரூபாய் வரை கூட சம்பாதிக்க உதவும் இந்த தொழிலுக்கு முதலீடு மிக மிக குறைவு என்பதுதான் ஆச்சரியம். இத்தொழிலுக்கான முதலீடு 500 ரூபாயில் இருந்து தொடங்குகிறது. சில 1000 ரூபாய்கள் செலவு செய்தால் லாபமும் அதிகரிக்கும். எனவே ஏழை நடுத்தர குடும்ப பெண்களும் செய்ய ஏற்ற தொழிலாக இது உள்ளது. இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு பொறுத்தவரையிலும் இதில் அவ்வளவா இல்லைங்க சார். என்னென்னா ஒரு கார்ட் அரேஞ்ச் பண்ணணும், அதுக்கு ஒரு 3,000 4,000 ஆகும். இதுக்கான மெட்டீரியல்னு பார்க்குறச்ச அப்படி ஒன்றும் ரொம்ப அஃபோர்டபுள் பைசா அப்படி கிடையாது. ஒரு சில்க் த்ரெட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 15 ருபீஸ் தான் இருக்கும். ஒரு ஜரி தேவை, அந்த ஜரி த்ரெட் ஒரு 20 ருபீஸ். அந்த மாதிரி அதுக்கான சீக்வன்ஸ் பீட்ஸ் ஆகட்டும், அது எல்லாமே இப்போ 50 கிராம்ஸ் 50 ருபீஸ் 60 ருபீஸ் அந்த மாதிரி தான் கிடைக்கும். அதே மாதிரி ரன்னிங் ஸ்டோன் செயின் இருக்குது, அது மீட்டரில் கிடைக்கும். அது பர் மீட்டர் 60 ருபீஸ் 70 ருபீஸ் அப்படி தான் இருக்கும். அதெல்லாம் நம்மளால் ரொம்ப செலவு பண்ணி இது பண்ணணும்னு கிடையாது. ஆனால் அதுக்கான நேரம் நம்ம உட்காரணும், அதுக்கு நம்மளுக்கு கிரியேட்டிவிட்டி வேணும். விலைவாசி அதிகரித்து வரும் இந்நாட்களில் குடும்பத்தின் தேவைகளை நிறைவேற்ற இரண்டாவது வருமானமும் அவசியமாகி வருகிறது. அதுபோன்ற நிலையில் உள்ள குடும்பங்களுக்கு இந்த தொழில் மிகவும் ஏற்றது என கூறப்படுகிறது. ஒரு மாசம் இதை கத்துக்கிட்டாங்கன்னா அவங்க லைஃப் லாங் வேற யாரையும் டிபெண்ட் பண்ணி அவங்க வாழவே தேவையில்லை. ஹஸ்பண்டுக்கும் கூட இவங்க இந்த வருமானத்தை வச்சு அவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டா நம்மளால செய்ய முடியும். அது நாங்க அனுபவபூர்வமா உணர்ந்திருக்கிறோம். ஸோ நம்ம பிளவுஸ் இல்லாம நம்ம ஃபேமிலியில் உள்ளவங்க எல்லாருக்கும் போட்டாவே உங்களுக்கு அது இப்ப வெளியில போய் நம்ம கொடுக்குறோம் ஒரு பிளவுஸ்க்கு 1000 1500 அந்த மாதிரி ரேஞ்ச் சார்ஜ் பண்றாங்க. ஏன் 5,000 வரைக்கும் போகுது. இன்னும் பணக்காரவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா, ரொம்ப வசதியானவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா 10,000 வரைக்கும் ஒரு பிளவுஸ்க்கு இன்வெஸ்ட் பண்றாங்க. ஸோ நம்ம அந்த அளவுக்கு போகலைனாலும் அட்லீஸ்ட் ஒரு 1000 ரூபாய்க்கு ஒரு பிளவுஸ் போட்டாங்கன்னா கூட அவங்க ரா மெட்டீரியல்ஸ் அவங்களோட ஒர்க் எல்லாம் சேர்த்தா உங்களுக்கு ஒரு 300 தான் வரும். அதுக்கு மேல வர 700 வரைக்கும் அது லாபம் இருக்கு. ஸோ அதனால லேடிஸ் பாத்தீங்கன்னா வீட்டில் இருந்து செய்யறதுக்கு இது ஒரு அருமையான தொழில். முன்பெல்லாம் திருமணம் போன்ற விழாக்களில் அணியும் ஆடைகளுக்கு மட்டுமே எம்ப்ராய்டரி வேலைப்பாடுடைய ஆடைகளை பெண்கள் அணிந்தனர். ஆனால் தற்போது அன்றாடம் அணியும் உடைகளுக்கும் எம்ப்ராய்டரி வேலைப்பாடு கொண்ட ஆடைகளை பெண்கள் விரும்புகின்றனர். இதனால் இத்தொழிலுக்கான வரவேற்பு பன்மடங்கு அதிகரித்துள்ளது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் குழுவுடன் சேஷகிரி.